இன்றைய நேர்காணலில் தமிழ் திரைப்பட விநியோக சங்க தலைவர், தமிழ் திரைப்பட ஆர்வலர், தமிழ் உணர்வாளர், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் கே. ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. மகாகவி பாரதியார். தமிழ் சினிமாவினுடைய நிலையை எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் ஒரு என்ன இருந்தாலும் ரஜினிக்கு அடுத்த நிலையில் இருந்தாங்க விஜய், அஜித். இப்போ அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன், ஜனநாயகம் தான் கடைசி அப்படிங்கிறாரு. அஜித்துமே தொடர்ச்சியாக படம் கொடுக்குறவர் கிடையாது. அடுத்த படம் அப்டேட்டுங்க ரசிகர்கள் கேட்டு செத்து போயிடுவான். அந்த அடுத்த படம் அப்டேட் கொடுங்கன்னு. தமிழ் சினிமா எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்க? இந்த ஹீரோயிசம் இதெல்லாம் இது எடுபடுமா? ரசிகர் நல்லா இல்லை. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் மூட்டாங்க. இந்த ஹீரோக்களுக்கு கோடி கோடியா சம்பளத்தை உயர்த்தந்தே கார்பரேட் கம்பெனிகள். 10 கோடி வாங்கினவனே 25 கோடி ஆக்கினாங்க, 25 கோடி வாங்கினவனே 50 கோடி ஆக்கினாங்க. எல்லாம் சம்பளத்தை உயர்த்தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகி கடைசியில் அவங்க லாஸ் ஆகி எல்லா கார்பரேட்டுக்கும் காலி. லைக்கா அற்புதமாக பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல படங்கள், பெரிய பெரிய படம். அது இன்னைக்கு சிரமத்தில் ஆக்கிட்டாங்க. அவங்க படம் எடுக்க முடியாத அளவுக்கு சிரமப்படுறதா கேள்வி. வெளியே பேசிக்கிறாங்க. அது ஒண்டிதான் உயிரோட்டமா இன்னைக்கு இருந்ததுங்க. இந்த அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஹீரோக்களுடைய சம்பளம் தான். வேற எந்த சின்ன படங்கள் ஜெயிக்கல, சில படங்கள் வெற்றி பெற்றது. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா ஓடி இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன் அப்படி சின்ன படங்கள். குடும்பஸ்தன் ஒரு ஆமா ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுத்த அதான் சினிமா படங்கள். அப்படி இந்த வருஷத்துல ஒரு 10-15 படம் சின்ன படம் தப்பிச்சிச்சு. பெரிய படம் க்ளோஸ் ஆச்சு. இந்த டெட்ரோன்னு ஒரு படம் வந்தது. அப்படி பல படங்கள் அது கொஞ்சம் பில்டப்போடலாம் இருந்தது. ஆனா சரியா மக்கள் வரவேற்பு இல்லை. அதுக்கு சூர்யா ஜனங்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டார். அப்படி பாக்குறீங்க? ஆமா, அவரு மக்களோடு இல்லை, ரசிகர்களோடு இல்லை, வேற ஒரு உலகத்துல இருக்காரோ. அவர் ஒரு தனி உலகம். அதனால பெரிய படங்கள்லாம் இன்னைக்கு பல படங்கள் ஃபெயிலியர், சின்ன படங்கள் சில படங்கள் வெற்றி. அதனால சினிமா திணறி கொண்டிருக்கிறது. காப்பாற்ற ஆள் வருவாங்களான்னு காத்து கொண்டிருக்கிறது. ஆக யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் மனசு வச்சு இதை சீர்திருத்தணும்னு ஒரு வேண்டி கேட்டுக்கலாம். இந்த மினிமம் படங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. மக்கள் சரியா இருக்கான். நல்ல கதையம்சம் கொண்டு நல்ல நீரோட்டமா படத்தை கொண்டு போய் மக்கள் விரும்புகிற அளவு பண்ணா அந்த படத்துக்கு மக்கள் வர்றாங்க. அது பெரிய படமா சின்ன படமான்றது பாக்குறது இல்ல, நல்ல படமா நல்ல கதையான்னு பாக்குறாங்க. கதை நல்லதை பாக்குறாங்க, ஹீரோ பார்க்கல. சில ரசிகர்கள் பாக்குறாங்க, அது வேற. பொதுமக்கள் பார்க்கறது இல்லை. பொதுமக்கள் நல்ல படங்களை மட்டும் வரவேற்கிறாங்க. அதுதான் சின்ன படங்க இப்போ வெற்றி. அது 100க்கு ஒரு 10 படம் தான். நிறைய படம் ஃபெயிலியர். நிறைய ப்ரொடியூசர். தமிழ் சினிமாவின் இந்த வீழ்ச்சிக்கு திரையரங்குகள்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் போயிடுச்சுல. தேட்டருங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ கிடையாது. அது போனஸ் வாங்கிட்டு பெண்கள் மட்டும் 3 ரூபா சீட்டு, பால்கனி சீட்டுங்கிற அந்த தேட்டர் கான்செப்ட் இருக்குல்ல, பால்கனி கீழே ஃபர்ஸ்ட். இப்போ அது கிடையாது, எல்லாம் மால் தான், 450 சீட்டு தான். இந்த கல்ச்சருக்கு வந்துருச்சு. இப்போ சென்னையிலே சாந்தி தேட்டர் கிடையாது, ஆல்பர்ட் தேட்டர் ஓடுதான், காலி. அந்த தேட்டர் கமலா தேட்டர் மாதிரி உதய தேட்டர் காலி. ஒரு உதாரணம் சொல்றேன். தியேட்டர்லாம் காலி ஆயிடுச்சுன்னு. ஆனா லேண்ட் வேல்யூ ஏறி போச்சு, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. மின்ட், தங்கசாலை, வள்ளலார் நகர், வட சென்னையில் மின்ட்ல ஆரம்பிச்சு திருவொற்றியூர் ஐரோடு 800 வரைக்கும் போகும். திருவொற்றியூர் ஐரோடு ஒரே ரோடு. மின்ட் பிரிட்ஜில் இருந்து அங்கே க்ரௌன் ஒரு தியேட்டர் இருந்தது, கிருஷ்ணான்னு ஒரு தியேட்டர் இருந்தது, பாரத்னு ஒன்று மட்டும் இப்போ இருக்கு. இது வட சென்னை மகாராணி இருக்குல்ல, அதுதான் சொல்றேன், அந்த ரோடு தான் அது. பாரத்னு ஒரு தியேட்டர் தான் இருக்கு அந்த பிரிட்ஜு கீழே. கிருஷ்ணா இல்லை, க்ரௌன் இல்லை, பாரத் இருக்கு. அப்புறம் பாண்டியன் இல்லை, மகாராணி இல்லை, அகஸ்தியா இல்லை, தங்கம் தியேட்டர் இல்லை, பாலகிருஷ்ணா இல்லை, மாணிக்கம் இல்லை. இது ஃபுல்லா ராயபுரத்துல இருந்து தியேட்டர். ஆரம்பிச்சு தங்கசாலை, வள்ளலார் நகர், முருகன் ஒரு தியேட்டர், பழைய தியேட்டர் சொல்லுவாங்களே, இல்ல
எல்லாம் க்ளோஸ். ஆ. எம்எஸ்எம்னு ஒன்று இருக்குது, இங்கே பாரத்னு ஒன்று இருக்குது, ஓடியன் மணின்னு ஒன்று. இதுதான் திருவொற்றூர் எண்டு வரைக்கும் தங்கசாலை, வள்ளலார் நகர் ஆரம்பித்து ஒரு 4 கிலோமீட்டர், 7 தேட்டர் மூட்டாங்க. 3 தேட்டர் தான் நடக்குது 10ல். அதனால் சினிமா நல்லா இல்லை, இனி எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதனால் நாம் ஓஞ்சி போயிட்டோம், சொல்லி சொல்லி பார்த்தோம், ஓஞ்சிட்டோம். இல்லை, இந்த மால் கல்ச்சர் வந்தது ஒரு காரணமாங்கிறேன். எளிய ரசிகன தேட்டர்ல இருந்து அது ஏழைங்க போக முடியாது. அதுதான் சொல்றேன், அது ஒரு காரணமாங்கிறேன். உண்மையான ரசிகன் போய் பாப்கார்ன் சாப்பிட்றவனுக்காண்டி ஒரு தேட்டருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இல்லை இல்லை, அது ஒரு காரணம் அல்ல. அது பணக்காரன் விரும்பினா போகிறான், இல்லைன்னா போகிறது இல்லை. ஏழைகள் இப்போ தேட்டருக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாந்தால டிக்கெட் விலையும் ஏறி போச்சு, படம் பட்ஜெட் ஏறி போச்சு, ஹீரோ சம்பளம் கோடி கோடி ஏறி போச்சு. அதனால் ஏழைகளுக்கு தேட்டர் உள்ள போகிறது கிடையாது. அதனால் நல்லா இருந்தால் ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை படம் பார்க்கணும், இதுதான் விஷயம். அதனால் சினிமா இன்னைக்கு தத்தளிக்கிறது, திணறி கொண்டிருக்கிறது. அது தமிழக அரசு தான் ஏதாவது ஒரு அழி பண்ணணும். சூப்பர் நடிகர்கள் கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட அடி வாங்கினாலுமே இப்போ கூலி மாதிரி படங்களுக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு. 74-75 வயசுல ரஜினியோடைய படம் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு. இல்லை, ரஜினியுடைய படங்கள் அவர் வந்து ஒரு பொது மனிதனாக நடந்துக்கிட்டது, ரசிகர்களுக்கு கொடுத்த மரியாதை, மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு எல்லாம் இருந்தால் கூட படம் நல்லா இருந்தால் தான் போகிறாங்க. முதல் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் ரசிகர்கள், படம் நல்லா இருந்தால் பொதுமக்கள். ஏன் அண்ணாத்தன்னு ஒரு படம் வந்தது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரஜினி சார் தானே, கதை நல்லா இல்லை, அதனால அது ரசிகர்கள் பார்த்துட்டாங்க. கதை இந்த ரஜினி சாருக்காக ஒரு கூட்டம் இருக்கு, அது ஒரு வாரம், அதுக்கு பின்னால ஓடணுமே, அது பொதுமக்கள் வரணும், குடும்பத்தோடு வரணும். அது நல்ல கதை இருந்தா. இப்போ நல்ல கதையா தேர்ந்தெடுக்கிறார் ரஜினி. ஆமா, டாப்ல இருக்காரு, கவனம் செலுத்த நல்லா, இப்பவும் டாப்ல இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் டாப்ல தான் இருப்பார். கதையை கவனிக்கிறார் இப்போ, அதனால அவர் வெற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா தமிழ் சினிமாவின் பல்வேறு பரிணாமங்களை அறிந்தவர்கிற முறையில மாஸ் ஹீரோ, வியாபாரம், சினிமா தேட்டரு, எது குறைஞ்சிச்சு, எது அழிஞ்சிச்சு, யார் காரணம் போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லா தரப்பினர் பார்வையிலிருந்தும் எல்லா தரப்பினரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த நோக்கத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.